மார்க் சரியா ஸ்கோர் ஆகுது மேம். அதாவதுப்பா ஒன்றும் இல்லை, ஏன் மார்க் ஸ்கோர் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுல ரொம்ப சிம்பிள், தொடர்ந்த பயிற்சி தான். பாரு, சில பேருக்கு 3 வாட்டி எழுதுனா வந்துடும், நான் 30 வாட்டி எழுதுனா தான் எனக்கு வரும். நான் 3 வாட்டி எழுதுனா எப்படி எனக்கு வரும்? நீ 30 வாட்டி எழுது. எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னாலஜின்னு இருக்கு. பெரிய யானையை சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்னா 30 நாளை வந்து அதை பைஃபர்கேட் பண்ணணும். அதை கரெக்டாக வாயில போடுற அளவுக்கான துண்டா வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி போக வர வாயில போட்டுட்டே இருந்தா திரும்பி பார்க்கும்போது ஒரு யானை சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். படிப்பு அப்படிதான், போக வர படிச்சுக்கிட்டே ஒரு யூனிட் முடிச்சிடும், 2 யூனிட் முடிச்சிடும், 3 யூனிட் ஆன்னு பார்க்காத. சிகரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா நடக்க முடியாது. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட். அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டே அங்க போயிடுவேன். கொரோனா குழந்தை மார்ச் மாசம் 20ஆம் தேதி சொல்றாங்கடா. அப்போ 10th எக்ஸாம் வந்து அன்னைக்கு அந்த வருஷம் இல்ல, 11th எக்ஸாம் இல்ல, 12th எக்ஸாம் இல்ல. உனக்கு தெரியுமா 12th எக்ஸாமோ 10th எக்ஸாமுடைய மார்க் எந்த மார்க் எடுத்தாங்க? 11th காலேஜுக்கும் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் எந்த மார்க் எடுத்தாங்க தெரியுமா? ஹாஃப் இயர்லி மார்க் எடுத்தாங்க. நம்மள எத்தனை பேர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எழுதுறோம்? யாருக்கு தெரியும் நாளைக்கு நீ எழுதுற இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் நாளைக்கு உனக்கான ஃபைனல் எக்ஸாம்ன்ற நினைப்போட எழுதுனவன் ஜெயிச்சான். ஹாஃப் இயர்லி தானே அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினைச்சவெல்லாம் தோத்தான். உன்னை நீயே ஜெயிக்கிறதுக்கான வழி எங்கேயாவது தடை வந்துச்சுன்னா மைண்டை வந்து ஆஃப் பண்ணு. இந்த பாட்டில் இப்படி கீழே கொட்டிட்டே வச்சுக்கோங்க, ஃபுல் பாட்டில், அது பாட்டுக்கு ஓடிரும். அப்படி நிறுத்தணும் பாட்டில், மனசு அப்படி நிறுத்தணும், படிக்கும்போது அப்படி நிறுத்தணும்.